رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி, அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்களோட சிறப்புகள், அவங்களோட வாழ்க்கையிலிருந்து நாங்கள் படிக்கிறதுக்குள்ள பாடங்கள், இவைகளை பற்றி ஓரளவாக விளங்குறதுக்கு முயற்சிப்போம். உண்மையிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரையில ஒவ்வொரு மூமினும் தனது தாயாக மதித்து கண்ணியப்படுத்தக்கூடிய வரலாறில் மிக முக்கியமான பெண்கள்ல ஒருத்தராக இருக்கிறாங்க. எந்த அளவுனா நாங்க பார்க்கலாம், ஆயிஷா நாயகியை பத்தி நாங்க பேசும் பொழுது அன்னை ஆயிஷான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஆயிஷா நாயகி உம்மாவை போல, ஒரு தாயை போல. அவங்க மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்கள் எல்லாம் விசுவாசிகளின் தாய்மார்கள் என்றத அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். அந்த நபியுடைய மனைவிமார்கள் அந்த மூமின்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு தாய்மார்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே நாங்க பேசும் பொழுதெல்லாம் அன்னை ஆயிஷா என்று, எங்களோட தாய், எங்களோட உம்மாவை போல என்று நாங்க மரியாதையா பேசும் அளவுக்குள்ள முக்கியமான ஒரு பெண் தான் ஆயிஷா நாயகி. அடுத்தது பொதுவாகவே எங்களுக்கு பார்க்கலாம், பரவலாகவே முஸ்லிம்களுக்கு இடையில நிறைய இருக்கிற பெயர்கள் ஒன்றுதான் ஆயிஷாங்கிற பெயர். நிறைய பிள்ளைகளுக்கு நாங்க ஆயிஷாண்டு வைக்கிறோம். இல்லாத பேருன்னு தேடுறவங்க கூட எவ்வளவு தான் ஆயிஷாண்டு பிள்ளைகள் இருந்தாலும் தந்த பிள்ளைக்கும் ஆயிஷாண்டு பேர் வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். காரணம், அந்த ஆயிஷா நாயகி மீது இருக்கிற மதிப்போ, அவர்களுக்கு இருக்கிற கண்ணியம். உண்மையிலே இந்த ஆயிஷா நாயகி போன்ற இந்த பெண்களை நாங்க ஏன் இவங்களோட வாழ்க்கையை படிக்கணும், அவங்களோட வரலாறை நான் இங்க ஏன் விரிவா பார்க்கணும்னு கேட்டா, பொதுவாக இன்னைக்கு எங்களுக்கு தெரியும், பொதுவான ஒரு தலைப்பு தான் இந்த பெண்கள் எப்படி இருக்கணும், பெண்களோட பணி என்ன, பெண்கள் எந்தெந்த துறையில ஈடுபடணும், அவங்க எந்த துறையில ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற அந்த தலைப்போ மிச்சம் ஒரு விவாதத்துக்குள்ள ஒரு தலைப்புகளில் ஒன்று. நிறைய பேர் பேசுற தலைப்பு, குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் அவங்க எப்படி இருக்கணும், அவங்களோட பணி என்ன, அவங்க இருக்க வேண்டிய இடம் எது, அவங்க என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யப்படாது அப்படிங்கறத நிறைய பேசுறாங்க. ஒரு சாரார் பெண்கள் வீட்டுகளுக்கே மாத்திரம்தான் இருக்கணும், அவங்க எந்த ஒரு சமூக பணிகளையும் ஈடுபடக்கூடாது, அவங்க வீடும் கையுமாகவே இருந்திருக்கணும், வேற எந்த பத்தியும் அவங்க கவலைப்படவோ அதோட பங்களிப்பு பண்ணவோ ஒன்றுமே கூடாதுங்கிற அமைப்புல பேசுறவங்க இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சாராரை பார்க்கிறோம், பெண்கள் ஆண்களை போலத்தான், அவங்களுக்கும் ஆற்றல்கள் இருக்குது, அவங்களோட திறமைகளை வெளிக்கொணரணும், அவங்களால சமூகத்துக்கு பயன் வரணும், பெண்கள் ஒரு வளமான ஒரு சொத்து வீணடிக்கப்படுது, எனவே அவங்க வியாபாரத்துல பகிரங்கமா ஈடுபடணும், அவங்க அரசியலில் ஈடுபடணும், அவங்க நாட்டு தலைவர்களாக மாறணும், நாட்டை நிர்வாகிக்கணும், ஊரை நிர்வாகிக்கணும், அப்படின்னு பெரிய பட்டங்கள் எடுக்கணும், ஆண்களுக்கு சமனாகவே பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்கப்படணும்னு ஒரு சாரார் பேசுறாங்க. இந்த ரெண்டு கருத்தையும் ரெண்டு சாரார் பேசுறாங்க. இதுல உண்மையிலே பெண்கள், அதிலும் குறிப்பாக முஸ்லிமான பெண்கள், அவங்க எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு ரோலிங், ஒரு மாடல் இருக்கணும், ஒரு முன்மாதிரி. யார் பெண்கள், எங்களுக்கு எந்த பெண்கள் நாம முன்மாதிரியா எடுக்கிறது, பெண்கள் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு யாரை பாக்குறது? உண்மையிலே எல்லாருக்குமே, ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான் முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அதுல ரெண்டாவது பேச்சு இல்லை, நபி தான் எல்லாருக்கும் முன்மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்ற இந்த பரந்த முழுமையான மார்க்கத்தை சொல்லும் பொழுது ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவாக மார்க்கத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நபி கொடுத்த இந்த மார்க்கம் அல்லது நபி சொன்ன இந்த வாழ்க்கைய, நபி ஆண் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து காட்டினாங்க.
இந்த இஸ்லாத்தை நபி சொன்ன இந்த வாழ்க்கை முறைய, விசேஷமா பெண்களுக்கு ரசூல்லா சொன்ன அந்த வாழ்க்கை முறைய, அவங்க எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கிறது பொருத்தம், அவங்க எந்தெந்த துறைகளில் ஈடுபடணும், எப்படி இருந்தா அல்லாஹ் ரசூலுடைய திருப்தி அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க எப்படி இருந்தால் சமூகம் துப்புரவாக இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் காட்டுறதுக்கு அந்த வாழ்க்கையை வாழ்ந்த பெண்கள் தேவைகளுக்கு முன்மாதிரியா. எல்லாருக்கும் முன்மாதிரி ரசூலுல்லா தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் பெண்களாகிய மூமினாத்துகள், பெண்கள் பெண்ணாக இருந்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்த சில முன்மாதிரிகள் அவங்கள பார்க்கணும். பெண்ணாக இருந்து நபி சொன்ன வாழ்க்கையை முழுமையா வாழ்ந்த முன்மாதிரிகள். அந்த பின்னணியில சந்தேகமே கிடையாது, எங்கட முஸ்லிம் பெண்மணிகளுக்கு எத்தனை 100 வருஷங்கள் போனாலும் அவங்களுக்கு முன்மாதிரியா இருக்க போறது இந்த நபியுடைய மனைவிமார்கள் தான். உம்மஹாத்துல் முஃமினீன் என்று அறியப்பட்ட நபியுடைய மனைவிமார்களாகிய இந்த மூமின்களின் தாய்கள் தான். உண்மையிலே இவங்க தான் முன்மாதிரிகள். இவங்க அருமையான முழுமையான ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்றத வாழ்ந்து காட்டினவங்க. அடுத்தது இவங்க உம்மஹாத்துல் முஃமினீன் என்கிறது, குறிப்பா ஆயிஷா நாயகி போன்ற பெண்கள், அதில் விசேஷமாக ஹதீஜா நாயகி போன்றவங்க. இவங்க எங்களை இன்றைய பாஷையில சொல்றதா இருந்தால், இன்னைக்கு எங்களுக்கு தெரியும், ஒரு ஜனாதிபதி, ஒரு நாட்டின் ஜனாதிபதியின் மனைவிக்கு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் லேடி, முதல் பெண்மணி. அவளுக்கு ஒரு ஸ்பெஷல், அது ஒரு தகைமை, அது ஒரு தகுதி. அதற்கு நாட்டின் பொருளாதாரத்திற்குள் ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டு அவங்களுக்கு செலவழிக்கப்படுது. ஏன்னா நாட்டு தலைவரின் மனைவி என்பவள் அந்த அளவு முக்கியமானவள். அவள் முதல் பெண்மணி என்ற அந்தஸ்துடன் அவளோட பங்களிப்பு, அவள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பிரத்யேகமாக கவனிக்கப்படுற ஒரு பெண் தான் முதல் பெண்மணிங்கிறவள். எங்களுக்கு தெரியும், அமெரிக்கா ஜனாதிபதியோட மனைவியெல்லாம் கிட்டத்தட்ட வேற நாடுகளில் ஜனாதிபதியை போல் அந்த அளவுக்கு செல்வாக்கு, அந்த அளவு மதிப்பு. அமெரிக்க ஜனாதிபதியின் மனைவின்னா அந்த அளவு செல்வாக்கு, அந்த அளவு மதிப்பு. சில ஊர்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி போறதில்லை, அவருடைய மனைவி போறதுக்கு பெரிய ஏற்பாடு, ஜனாதிபதி வருவதை போல ஏற்பாடு. ஏன்னா ஒரு தலைவரின் மனைவி என்பவள் அந்த அளவு முக்கியமானவள். அந்த பின்னணியில நாங்க பார்த்தாலும் இன்னைக்கு ஜனாதிபதியின் மனைவி என்ற எவ்வளவு பெரிய அந்தஸ்து. அவ சமூக பணிகளில் ஈடுபட்டால் அவளை பெரிய முன்மாதிரியாக தலைவியாக எடுத்துக்கொள்றாங்க. அவங்களுக்கு பெரிய பிரச்சாரம் நடத்தப்படுது. இப்படியெல்லாம் இருக்கப்படுது என்றால் நபியுடைய மனைவி என்ற அடிப்படையில் இந்த பெண்கள் முதல் பெண்மணிகள். அந்த பின்னணியில இவங்க பெரிய அந்தஸ்து உள்ளவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன், அல்லாஹ் சொல்றான் இடத்துல நபிமார்களுடைய நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மனைவிமார்களை பார்த்து, லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிஸா, நீங்க சாதாரண பெண்களை போல் அல்ல. இலித்தகைதுன்ன, நீங்க அல்லாஹ்வை பயந்து நடந்தா உங்க அந்தஸ்து வேற. நீங்க சாதாரண பெண்களை போல் அல்ல, நீங்க நபியின் பெண்மணிகள். நபியின் மனைவி என்ற அடிப்படையில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. முன்மாதிரியாக வாழ்வது, இஸ்லாத்தை பெண்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுறது, இதுல உங்களுக்கு பொறுப்பு கூட. நீங்க நல்லா நடந்தா உங்களுக்கு நன்மையும் கூட, நீங்க தவறு செஞ்சா உங்களுக்கு தண்டனையும் கூட. அது அல்லாஹ் சொல்றான். முதல் பெண்மணி என்கிற அந்த பெரிய அந்தஸ்து இருக்குதே, அது அல்லாஹ் சொல்றான், நீங்க நல்லா நடந்தா உங்களுக்கு 2 நன்மை நான் கொடுப்பேன், நன்மை இரட்டிப்பாக்கப்படுது என்ற கருத்தை சொல்றான். அதே நேரத்தில் உங்களை யாராவது தவறா நடந்தா அவங்களுக்கு தண்டனையும் அதிகம் அல்லாஹ் சொல்றான். காரணம், அவர்கள் எல்லோரும் எல்லா பெண்களும் அவங்கள பார்ப்பாங்க, நபியோட மனைவி எப்படி இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துதான் இவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க போறாங்க, பெண்களின் முன்மாதிரியாக அவங்களை எடுக்க போறாங்க. எனவே நபிமார்களுடைய மனைவி, நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி என்ற அடிப்படையில் இந்த அந்தஸ்து மகா முக்கியமானது. எனவே இந்த உம்மஹாத்துல் முஃமினீன்களில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இருக்கிற இடம் மிக உயரிய இடம் ஒன்று இருக்கு. எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டத்தட்ட 13 மனைவிமார் கல்யாணம் முடிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமண ஒப்பந்தம் நடத்தி 13 மனைவிமார்களை திருமணம் செஞ்சாங்க. அதுல 11 பேரோட ரசூல்லா கூடி வாழ்ந்தாங்க, தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டாங்க. அந்த 11 பேர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதே 2 பேர் மௌத்தாவினாங்க. மற்றபடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகும் பொழுது 9 மனைவிமார்கள் உயிரோடு இருந்தாங்க. அந்த 9 மனைவிமார்கள் ஒருத்தர் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா நாயகியை நாங்க ஏன் விளங்கணும்ன்றதுக்கு, அதிலும் குறிப்பா நான் பொதுவா சொன்னது, இந்த உம்மஹாத்துல் முஃமினீன் என்கிற நபியின் மனைவிமார்களை பற்றிய வரலாறு நாங்க நிறைய படிக்கணும். விசேஷமா பெண்கள் படிக்கணும்.
இன்னைக்கு பெரிய ஹீரோயின் மாதிரி பெரிய சாதனையாளர்கள் என்ற பட்டியலில் நிறைய பட்டங்கள் பெற்ற பெண்கள், அல்லது பெரிய வியாபார துறைகளில் ஈடுபட்டு கோடீஸ்வரராகிய பெண்கள், அல்லது எத்தனையோ சாதனைகள் செஞ்ச பெண்கள் பல துறைகள் எல்லாம் அப்படி பேசுறாங்க. பெண்களுக்கே சம்பந்தமில்லாத துறைகள்ல ஆண்களை கொண்டு ஒரு ஆம்பளத்தனத்தோடு நடந்து கொண்ட பெண்களை எல்லாம் முன்மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா நபியுடைய மனைவிமார்களை நல்லா பார்த்தா வேண்டும், அவர்களில் தான் வெளி முன்மாதிரி. அந்த மனைவிமார்களையும் குறிப்பா ஆயிஷா நாயகியை நாங்க விசேஷமா பார்க்கணுன்றதுக்கு பல காரணம் இருக்குது. இந்த காரணங்களோட இன்னொரு காரணம் இருக்குது. என்னென்றால் அந்த ஆயிஷா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எட்டி வைத்த இந்த மார்க்கத்தை மற்றவங்களுக்கு எட்டி வைக்கிறதுல ஏனைய எல்லா பெண்களை விட ஆயிஷா நாயகியோட பங்களிப்பு அதிகமாக இருந்துச்சு. அடுத்தது இன்னொரு பக்கத்தாலே பார்த்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பல மனைவிமார்கள் எதிர்கொள்ளாத சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாங்களும் கூட. அதனால வெற்றி நாங்க ஆயிஷா நாயகி அவங்க. ஆனா பல பிரச்சனைகளுக்கு அவங்க முகம் கொடுத்தாங்க. அடுத்தது இன்னொன்று என்னண்டா, ஆயிஷா நாயகியை பத்தி அவர்களுடைய சிறப்பு, அவர்களுடைய பொறுமதி, அவர்களுடைய அறிவு, இவைகளை பத்தி எல்லாம் நாங்க மிச்சம் படிக்கணும்ன்றதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்குது. பரவாயில்ல, நாங்க யாருமே ஆயிஷா நாயகி மீது வெறுப்பு கொள்றவங்களோ அல்லது அவங்களை தவறா விமர்சிக்கிறவங்களோ யாரும் எங்களில் கிடையாது. நாங்க எல்லாமே ஆயிஷா நாயகியை மதிக்கிறோம், நாயகிங்கிறோம், அன்னைங்கிறோம், ரலியல்லாஹு அன்ஹா என்று பெரும்பாலும் நாங்க சொல்லுவோம், அதை விடமாட்டோம். ஆனாலும் ஆச்சரியப்படுவீங்க, பல பேருக்கு சில பேருக்கு தெரிஞ்சும் இதே ஆயிஷா நாயகி, இதே சிறந்த பெண்மணிகளில் ஒருவராகிய இந்த பெண்ணை மிக மோசமாக தூஷிக்கிறார் அல்லது மிக மோசமாக விமர்சிக்கிறார். மிக கடுமையாக அவங்களை பற்றி குறை சொல்லி அவங்களை பற்றி அபாண்டங்களையும் இல்லாத பொல்லாத கட்டுக்கதைகளையும் கட்டுற ஒரு கூட்டம் முஸ்லிம்களே இருக்கிறாங்க. அதுதான் ஷியாக்கள். குறிப்பாக ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அதில் எல்லை மீறி போன, அவர்களின் மீது அன்பு வைத்து அதில் எல்லை மீறி போன கூட்டம் தான் ஷியாக்கள். அந்த ஷியாக்கள் மிக கடுமையாக இந்த ஆயிஷா நாயகியை விமர்சிக்கிறாங்க. சாதாரணமாக அல்ல, நானும் நீங்களும் கற்பனை பண்ணாத அளவுக்கு. நாங்க ஒரு சின்ன வார்த்தை கூட ஆயிஷா நாயகி போன்றவங்களை பத்தி ஒரு தரக்குறைவாகவோ அல்லது மரியாதை குறைவாகவோ கூட பேசுறதுக்கு நாங்க தயார் இல்லை. சும்மா ஒரு ஆயிஷான்னு சொல்ல கூட நாங்க தயார் இல்லை. ஆனா ஷியாக்கள் ஆயிஷா நாயகியை தாறு மாறாக எங்களோட ஊர்கள்ல மோசமான நடத்தை கெட்ட ஒரு பெண்ணை விட மிக மோசமாக ஆயிஷா நாயகியை பத்தி பேசி தெரியக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய, இல்லாத பொல்லாத அபாண்டங்களை சுமத்துற வகதான் ஷியாக்கள். இது ஒன்றும் நாங்க நினைக்கப்படாது, எங்கேயோ இது ஈரான்ல மட்டும் நடக்குதா இருக்கும் அல்லது ஏதோ ஒரு அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்தோட கிட்டத்தட்ட ஒரு பல 100 வருடங்களுக்கு முன்னாலேயா இருக்குன்னு நாங்க நினைக்கலாம். அங்கத்தான் தவறு. இன்றைக்கும் கூட ஷியாக்கள் ஆயிஷா நாயகி போன்ற முக்கியமானவர்களை குறிவைத்து அவர்களுக்கு அபாண்டங்களை சுமத்தி அவங்களை பத்தி இல்லாததுகளை எல்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட நடக்குது. சரி, எங்களுக்கு அந்த பிரச்சனை நினைச்சதுக்கு உண்மையிலே அது எங்களுக்கு நேரடியாக வராவிட்டாலும் கூட நானும் நீங்களும் நினைக்காத அளவுக்கு இன்றைக்கு குறிப்பாக இலங்கையில், குறிப்பாக தெற்காசியாவில், குறிப்பாக அதிலும் இலங்கையில் குறிப்பாக ஷியாக்களின் ஷியாயிச கொள்கை பயங்கரமா படுத்தப்படுது. மிக கவனமாக திட்டமிட்டு மறைமுகமான செயல்பாடுகளுடன் தன்னை யாருன்னு அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் தன்னை கொள்கையை பரப்புறதில் ஷியாக்களை விட்டு ஆளில்லை. அவங்கள்ட்ட ஒரு கொள்கை ஒன்று தகையா கொள்கை. தகையான அரபுல மறைத்துக் கொள்வது. அவங்களோட ஷியா கொள்கையை பின்பற்றும் ஒவ்வொருவரும் அதுக்கு உறுதிமொழி எடுக்கணும். நான் எங்க கொள்கையை வெளியில லேசில காட்ட மாட்டேன், நான் யார் என்பதை காட்டாமல் இந்த கொள்கையை சொல்லுவது அவர்களுடைய ஒரு கொள்கை. அவர்கள் ஒவ்வொருத்தரும் வாக்கெடுக்கணும். நான் யார் என்று என்னை சொல்லிக் கொள்ளாமல், இன்னார் என்ற அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் இருப்பேன் என்று, அதாவது தந்த கொள்கையை மறைத்துக் கொண்டு நல்லவர்களை போன்று நடித்துக் கொண்டு அவங்களோட கொள்கையில பரப்புற வளமை அது அவங்களோட கொள்கையில் பிரதானமான ஒரு அம்சம் அது. அந்த ஷியாக்கள் இன்றைக்கு கூட இந்த ஆயிஷா நாயகியை பத்தி தவறான விமர்சனங்களை பகிரங்கமா சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறாங்க. மிக அண்மையில் கூட வளைகுடா நாடுகள், அரேபிய நாடுகள் ஒரு பகுதியில ஷியாக்கள செல்வாக்கு இருக்குது, பல பகுதிகளில் வளர்ந்து கொண்டு வராங்க. அவங்க ஆயிஷா நாயகியை பத்தி மிக மோசமாக தரக்குறைவாக பேசி மாநாடுகளை எல்லாம் நடத்தி அப்படியெல்லாம் செஞ்சதுனால பெரிய பரபரப்பா அது பேசப்பட்டுச்சு. எந்த சில அரபு நாடுகள்ல இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு உள்ளுக்கு அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ உலமாக்கள் ஆயிஷா நாயகியை பாதுகாப்பது என்ற தலைப்பிலேயே செமினார்களை நடத்தினார். அன்னை ஆயிஷாவை பாதுகாப்பது என்ற தலைப்பை. காரணம் அந்த அளவுக்கு ஆயிஷா நாயகியை பற்றிய தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில போட்டாங்க. பக்க கணக்கு எழுதியிருக்கிறாங்க.
நானும் நீங்களும் கேட்டால் மேல் புல்லரிக்கக்கூடிய அந்த அளவுக்கு பயங்கரமான பொய்களை இல்லாததுகள்லாம் ஆயிஷா நாயகியை பத்தி சொல்றாங்க. எனவே இந்த ஒரு பின்னணியும் ஒரு காரணம். நாங்கள் ஆயிஷா நாயகியை பத்தி நல்லா விளங்கணும். இன்னைக்கு மீடியாக்கள் பரவலா இருக்கிற ஒரு உலகம், இன்னைக்கு எல்லாமே திறந்து விடப்பட்ட ஒரு உலகத்துல நாங்க இருக்கிறோம். எங்களோட பெண்களில் கூட பல பேர் இருப்பாங்க, இன்டர்நெட்டுகள் போன்ற இணையங்களை பாவிக்கிறவங்க. அதுகளை திறந்து பார்த்தா விளங்கும். ஒருவர் ஆயிஷா நாயகியை பத்தி பேசுவதற்கு தயாராகின நான் இன்டர்நெட்ல ஆயிஷா உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடிச்சு நான் சர்ச் பண்ணி கொண்டு போனா அதுல நிறைய கிளிப்புகள் வருது. நிறைய ஷியாக்கள் தயாரிச்ச கிளிப்புகள். அதுல பர்தாவோட முகத்தை மூடிய ஒரு பெண்ணுடைய போட்டோவை போட்டிருக்குது. அதுல போட்டிருக்கிற தலைப்பு அக்பரு இர்ஹாபியத்தின் ஃபில் ஆலம், உலகத்தில் மிகப்பெரிய பயங்கரவாதி ஆயிஷா. அவங்க சொல்றது உலகத்தில் மிக மோசமான பயங்கரமான பயங்கரவாதி ஆயிஷான்னு சொல்லி தலைப்புல இன்னும் ஒரு தலைப்புல ஒரு பெண்மணி பேசி இருக்கிறா. ஆக மோசமாக ஆயிஷா நாயகியை பத்தி கடுமையாக சாடி இருக்கிறார். அதிலும் விசேஷமாக எங்கேயோ தோட்டத்துல வேலை செய்யற எங்கேயோ நாகரிகம் தெரியாத பெண்கள் வழி தவறுறாங்க அல்ல. ஒரு பெண் எழுதியிருக்கிறாள். அவ யூனிவர்சிட்டிக்கு மேல் படிப்புக்காக போன பெண்மணி. அந்த பெண்மணி கிட்டத்தட்ட நடந்த சம்பவம் எழுதியிருக்கிறார். அந்த பெண்மணி யூனிவர்சிட்டியில தற்செயலா பல நாடு பிள்ளைகளையும் சந்திக்கிறார். அதுல ஒரு பிள்ளைய சந்திக்கிறா, ஷியா புள்ள ஒரு பெண்மணி. அவளோட நட்பாகிற ஆரம்பத்துல அவட ஷியாயிச கொள்கைகளுக்கு பிடிக்கல. ஆனால் அவள் மிக தந்திரமாக மிக கவனமாக தொட வேண்டிய சில பகுதிகள் இருக்குது. அகலுல் பைத் என்று சொல்லி, நபியின் மீது அன்புன்னு சொல்லி, பாத்திமா நாயகின் மீது அன்புன்னு சொல்லி அப்படித்தான் அவங்க வருவது. எனவே அது முஸ்லிம்கள்ட்ட இடம் பிடிக்க லேச்சு. அந்த பின்னணியில அந்த பிள்ளைகிட்ட பேசி 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 ஆரம்பத்தில் ஷியாயிசத்தை கடுமையாக வெறுத்த அந்த புள்ள எழுதியிருக்கிறா. எனக்கு கடைசியா விலகிச்சு இதெல்லாம் உண்மைண்டு ஆயிஷா எல்லாம் எவ்வளவு பொல்லாத ஆட்கள் என்ற நான் பிறகுதான் உணர்ந்தேன்னு சொல்றான். அந்த அளவுக்கு நல்ல கருத்துள்ள பெண்கள் கூட திட்டமிடப்பட்டு வழிகெடுக்கப்படுறாங்க. உண்மையில எங்களுக்கு இது மிச்சம் தூரத்தில் இல்ல. இன்னைக்கு நிறைய பேப்பர்கள் இருக்குது, மீடியாக்கள் திறந்து விடப்பட்டிருக்குது. நாங்க பலதை வாசிக்கிறோம். இஸ்லாம் என்ற பேரில் எதை வந்தாலும் வாசிக்க தயார் கொஞ்சம் பேர். இஸ்லாம் என்ற பேரில் யஹூதியம் என்று பேசுறான். ஆனாலும் எல்லாவற்றையும் நம்புற, எல்லாவற்றையும் ஆய்வுக்கு எடுக்கிற, எல்லாவற்றையும் இந்த கருத்துக்கு எடுக்கிற ஒரு நிலைமை கிடைக்க இருக்கிறதுனால குறிப்பாக நான் நினைக்கிறேன் நாம நேர காலத்தோடையே, அதாவது இது மாதிரி பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக வருவதற்கு முன்னாலேயே ஆயிஷா நாயகி போன்றவங்களை பத்தி தெளிவா தெரிஞ்சு கொள்றது எங்களுக்கு தேவைப்படும் விஷயம். எனவே பல பின்னணிகள், நபியுடைய மனைவி, எங்கட தாயின் அந்தஸ்தில் உள்ளவங்க, முதல் பெண்மணி, மிக பாரிய அளவில் இஸ்லாமிய அறிவுத்துறைக்கு பங்களிப்பு பண்ணிய ஒரு அழகான ஒரு முழுமையான இஸ்லாமிய பெண்ணா வாழ்ந்து காட்டின பெண்மணி. அதிலும் குறிப்பாக அந்த பெண்மணியுடைய சரிதை, அவங்களுடைய கேரக்டர் மிக மோசமாக கொச்சைப்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணி எதிரிகளால். இப்படி பல காரணங்களால நாங்க ஆயிஷா நாயகியை பற்றிய உண்மையான வரலாறு, உண்மையான சிறப்புகளை நாங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். குறிப்பாக பெண்கள். ஆயிஷா நாயகியோட வரலாறு எடுத்தால், அவங்களோட வரலாறு என்ற அடிப்படையில் நான் சொல்ல போறேன். அவங்களோட பிறந்தது, அவங்களோட வயசு, அவங்களோட இப்படி பலதையும் நாங்க பேசணும். ஆயிஷா நாயகியை பொறுத்தவரையில ஆயிஷா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் வாழ்ந்தாங்க. மனைவியாக நபியுடன் கூடி குடும்பம் நடத்தினாங்க 9 வருஷத்துக்கு. ஆயிஷா நாயகி பிறந்தது ரசூலுல்லாஹ் நபியா அனுப்பப்பட்டு கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு பின்னால். இன்னொரு மாதிரி சொல்றதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 45 வயசு பின்னால்தான் ஆயிஷா நாயகி பிறந்தாங்க. இன்னும் ஒரு மாதிரி சொல்றதா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மகள் பாத்திமா நாயகி இருக்கிறாங்களே, பாத்திமா நாயகியை விட ஆயிஷா நாயகி கிட்டத்தட்ட 8 வயசு இளமை. பாத்திமா நாயகியை விட ஆயிஷா நாயகி 8 வயசு இளமை. அந்த அளவுக்கு ஆயிஷா நாயகி சின்ன வயசால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வயசுக்கு நபியா அனுப்பப்பட்டாங்க. நபிக்கு 45 வயதா இருக்கும் பொழுது மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆயிஷா நாயகி பிறந்தாங்களும் கூட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது ஆயிஷா நாயகி 18 வருஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது கிட்டத்தட்ட ஆயிஷா நாயகி 18 வயசு. அதுல 9 வருஷத்தை தன் உம்மா பாப்பாவோட வீட்டுல கழிச்சிருந்தாங்க. மற்ற 9 வருஷத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவியாக நபியோட குடும்பம் நடத்தினாங்க. அரவாசி தந்த தாய் தந்தையருடைய வீட்டிலையும், மற்ற அரவாசிய தந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி என்ற அடிப்படையில் அவங்களோட குடும்பம் நடத்தினாங்க ஆயிஷா நாயகி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சில பட்ட பெயர்கள் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சில நேரத்துல ஆயிஷா நாயகி செல்லமா கூப்பிடுவாங்க, யா ஹுமைரான்னு கூப்பிடுவாங்க. அந்த அறிவிப்பு பல பேர் எழுதியிருக்கிறாங்க. யா ஹுமைராண்டா லேசா சொல்றதா இருந்தா அந்த சிவப்பு சின்ன குட்டின மாதிரி ஒரு சிவப்பு நிறத்து சின்ன புள்ள அப்படின்ற மாதிரி செல்லமா ரசூலுல்லாஹ் சில நேரத்தில் ஆயிஷா நாயகியை கூப்பிடுவாங்க. சில நேரத்தில் யா ஆயிஷன்னு கூட கூப்பிடுவாங்க. ஆயிஷா நாயகி
ஆயிஷா நாயகியை பொறுத்தவரையில அவங்களோட பல சிறப்புகள் இருக்குது. அதுல ஒன்றனாண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்களில் நபி மிகவும் அன்பு வச்சிருந்தாங்க ஆயிஷாவோட தான். ஆயிஷா நாயகியோட மாதிரி ரசூல்லா யாரோடையும் இறக்கமா இருக்கல. ஆயிஷா நாயகிட்ட கெட்டித்தனம் கூட ஒரு வார்த்தை அதை சொல்லலாம். எங்களுக்கு அது ஒரு பாக்கியமும் தான், அது ஒரு கெட்டித்தனமும் தான். ஏன்னா ஒரு நல்ல கணவனுக்கு, ஒரு இஸ்லாமிய பண்புள்ள ஒரு நல்ல கணவனுக்கு நல்ல மனைவியாக வாழ்வது ஒரு பெண்ணோட கெட்டித்தனம், அது ஒரு பாக்கியமும் கூட. ஒரு சிறந்த கணவனுக்கு நல்ல ஒழுக்கம், பண்பு, நல்ல பின்னணிகளை கொண்ட ஒரு கணவனுக்கு அவரோட மனசை வென்று அவரோட அன்பை பெற்று அவருக்கு அன்புள்ள ஒரு பெண்ணாக மாறக்கூடியது ஒரு பெண்ணோட கெட்டித்தனமும் தான், அது பாக்கியமும் தான். அப்படி பார்த்தால் ஒரு நல்ல ஆணுக்கு, ஒரு நல்ல கணவனுக்கு அந்த கணவன் அன்பை பெற்று அந்த கணவனோட விருப்பத்தை பெற்று ஒரு பெண்ணாக வாழ்றது ஒரு பாக்கியம் என்று பார்த்தா உலகத்துல ஆயிஷா நாயகிக்கு மாதிரி வேற யாருக்கும் அது கிடைக்கல. நான் நினைக்கிறேன் அடுத்து கிடைச்சிருக்கேன் ஹதீஜா நாயகிக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே கிடைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அன்பை ஆயிஷா நாயகி பெற்றிருந்தாங்க. ரசூல் அந்த அளவுக்கு ஆயிஷா நாயகியோட அன்பா இருந்தாங்க. எந்த அளவு ஆயிஷா நாயகியோட அன்புண்டா, ஒரு சஹாபி கேட்கிறாரு ரசூல்லா கிட்ட, யார சொல்லலாம் நீங்க யாரோட மிச்சம் இறக்கம், மனிதர்களில் யார் உங்களிடம் மிக இறக்கமானவங்க, உங்களுக்கு மிச்சம் அன்பானவங்க, நீங்க யாரோட இறக்கம்னு கேட்கப்பட ரசூல்ல எந்த தயக்கமும் இல்லாம ஒரே பதில் சொன்னாங்க, ஆயிஷான்னு தான் சொன்னாங்க. நான் ஆயிஷாவுடன் தான் இறக்கம் சொன்னாங்க. இவ்வளவுக்கும் ரசூல்லாவோட நெருக்கமாக இருந்த அபூபக்கர் இருக்கிறாரு. தாவா களத்துல அந்த தாவாவுக்காக போராடின பல பேர் இருக்கிறாங்க. பெரிய யுத்த வீரர்கள் ஓணுமா, பெரிய அறிவாளிகள் ஓணுமா, பல பேர் இருக்கிறாங்க. பல ஆண்கள் இருக்க ரசூல்லா மிக தெளிவாகவும் வெளிப்படையாகவும் சொன்னாங்க, நான் ஆயிஷாவோட தான் மிச்சம் இறக்கம்னா. அந்த அளவுக்கு ரசூல்லா ஆயிஷா நாயகி மீது அன்பு வச்சிருந்தாங்க. ரசூல்லோட உள்ளத்தை அப்படி ஆயிஷா நாயகி அப்படி கொள்ளை அடிச்சிருந்தாங்க மாதிரி அந்த அளவு ரசூல்லோட உள்ளத்துல இடம் பிடிச்சிருந்தாங்க. எந்த அளவுனா ரசூலுல்லாஹ்வுக்கு பல மனைவிமார்களை மிக நியாயமாக, நீதமாக, முறையாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துவாங்க. ஆனால் ஆயிஷா நாயகியோட அன்பு கூட அது தவிர்க்க இயலாது. எல்லா மனைவியுடன் தங்குவது, அவங்களை கவனிப்பது எல்லாமே ரசூலுல்லாஹ் சமனாகத்தான் கவனிப்பாங்க. ஆனா மனசுக்கு அன்பு ஆயிஷா மீது கூட இருக்குது. ரசூலுல்லாஹ் எந்த அளவுனா ஒரு முறை ஒரு துஆ கேட்டாங்க, எல்லா மனைவியையும் யா அல்லாஹ் நான் சரியாகத்தான் கவனிக்கிறேன், அவங்களுக்குள்ள பங்குகளை கொடுப்பது, அவர்களை பராமரிப்பது, அவர்களுடன் தங்குவது எல்லாத்தையும் நான் சமனாகத்தான் செய்கிறேன். ஆனா உள்ளத்தில் அன்பு ஆயிஷா மீது கூட இருக்குது. ஆதா கஸ்மி ஃபீமா அம்லிகோ வலா துஆஹித்னி ஃபீமா லா அம்லிகோ அல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் ஏன சக்திக்குட்பட்ட விதத்தில் நான் எல்லாமே சரிசமனா செஞ்சிருக்கிறேன் மனைவிமார்களுக்கு. ஆனா இந்த சக்தியை மீறி என்ற உள்ளம் ஆயிஷா மீது அன்பா இருக்குதே, அது எனக்கு இயலாதுண்ணா, அது எனக்கு கட்டுப்படுத்த இயலாம இருக்கிற ஆயிஷா மீது அன்பு, அதில் என்னை குத்த முடிக்காதுண்ணா. பிள்ளையல்ல, ஒருவரை மீது கூடுதல் அன்பு இருக்கிறது பிள்ளை அல்ல. எங்களை நாங்க பெத்த பிள்ளைகளா இருந்தாலும் கூட எல்லாரையும் சமனாக கவனிப்பது கடமை. சமனாக கவனிக்கிறோம் நாங்க பல சந்தர்ப்பங்களில். ஆனா அதுல ஏதோ ஒரு புள்ள ரெண்டு பிள்ளைகள் மீது அன்பு கூட இருக்கும், பிரச்சனை இல்லை. அந்த அன்பினால மற்ற பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்வதோ, இந்த பிள்ளைக்கு மேலதிகமா சலுகை செய்வதோ தான் பிள்ளையை தவிர அன்பு கூடுதலா இருக்கிறத தவிர்க்கலாம். எந்த அளவுனா ஒவ்வொரு மனைவி வீட்டுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்குவாங்க. ஆயிஷா நாயகி வீட்டுல தங்குற டேர்ன் இருக்குது. அந்த 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 நாள் ஆயிஷா நாயகி வீட்டுல தங்குற நாள்ல ரசூலுல்லாஹ் சந்தோஷமா இருப்பாங்க, மிச்ச சந்தோஷமா இருப்பாங்க. எந்த அளவுனா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹதியாக்கள் கொண்டு கொடுப்பாங்க, சாப்பாடு அது இதுகள் சந்தோஷத்தை கொண்டு கொடுப்பாங்க. சஹாபாக்கள் பெரும்பாலும் ஆயிஷா நாயகியோட டேர்ன் அன்னைக்கு தான் கூடுதலா கொண்டு கொடுப்பாங்க. ஆயிஷா நாயகியோட டேர்ன் இருக்குதே, ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி வீட்டில் தங்கும் நாள், அந்த நாளில் தான் சஹாபாக்கள் கூடுதலா ஹதியா கொண்டு கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆயிஷாவோட வீட்டுல தங்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சந்தோஷமா இருப்பாங்க, கூடுதலான சொல்லி. அப்ப இந்த ஆயிஷா நாயகி வீட்டுல தங்குற நாள்ல தான் கூட ஹதியா வருது. இப்ப இந்த மனைவிமார்களுக்கு இடையில கொஞ்சம் ஒரு சலசலப்பும் பிரச்சனை இல்ல. பல மனைவிமார்கள் ஒருவரின் பல மனைவி என்ற காரணத்தால் அந்த பெண்களுக்கு இடையில கொஞ்சம் பொறாம, கொஞ்சம் ரோஷம் இருப்பதற்கு வாய்ப்பு மிச்சம் இருக்குது. இயல்பாக பெண்கள் கொஞ்சம் அப்படி உள்ளவங்க, விசேஷமா ஒரு கணவனின் பல மனைவி என்ற நேரத்துல அந்த மனைவிமார்களுக்கு இடையில நானா நீயா அவரோட அன்பு, அந்த கணவனிடத்தில் இடம் எனக்கு கூடவா உனக்கு கூடவான்ற ஒரு போட்டி இருப்பது இயல்பு. அது இயல்பு, அது பிள்ளையும் அல்ல. அதனால இல்லாததுகளை சுமத்துவது, குத்தம் சொல்லுவது, அப்படி சண்டை பிடித்துக் கொள்வதைத்தான் பிள்ளையை தவிர அப்படி ஒரு மனப்பாங்கு இருப்பதை தவிர்க்க முடியாது. ஆயிஷா நாயகியே சொல்றாங்க, சரியான அறிவிப்புகள் வருது. அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் 9 பேரும் ரெண்டு குரூப் நீங்க நினைச்சுக்கொள்ளவானா, ரெண்டு கூட்டமா பிரிஞ்சு அடிக்கும், பெரிய அந்த பைப்படியில சண்டை, அங்க சண்டை, இப்படி சண்டை எல்லாம் மாதிரி அப்படி அல்ல. ஆனாலும் அது ரெண்டு குரூப்பா தான் இருந்தாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான்
ஹப்சா, சஃபியா, சௌதா, இந்த 4 பேரும் ஒரு பாட்டி. நாங்கெல்லாம் உண்டு, மற்றவங்க எல்லாம் உண்டு. அப்படின்னா சண்டை பிடிச்சு கொள்றதில்ல, நாங்கெல்லாம் கூட்டாளிமா. நாங்க 4 பேர் மிக நெருக்கம், நாங்க 4 பேர் கூட்டாளிமாரா இருந்தோம், மற்றவங்க ஒரு பாட்டியா இருந்தாங்க மாதிரி. அதுலயும் இப்ப ஆயிஷா நாயுடு விட்ட தங்கப்பழத்தான் இப்ப நிறைய ஹதியா கிடைக்குது. இப்ப மத்த பொம்பளை மத்த மனைவிமார்களுக்கு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் அது அவ்வளவு வருத்தம் மாதிரி, என்னடா இது அங்க தங்கப்பழம் மட்டும்தானே ஹதியா நிறைய கிடைக்குது, எங்களோட விட்ட தங்கப்பழம் யாரும் ஹதியா கொண்டு கொடுக்குறாங்க இல்ல, அப்ப எங்களை மட்டும் என்ன சும்மாவான மாதிரி யோசிப்பது இயல்பா. அப்ப மத்த மனைவிமார் பல பேர் சேர்ந்து உம்மு சலமா நாயகியை செட் பண்ணினான். உம்மு சலமா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிச்சம் அன்பான ஒரு பெண் தான். அப்ப உம்மு சலமா நாயகியை செட் பண்ணினாங்க. நீங்க ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லுங்க, உங்களோட வீட்டுக்கு வருவாரு, எப்படியும் டேர்ன் படி உங்களோட வீட்டுக்கும் வருவாரு, உங்களோட வீட்டுக்கு வார அன்னைக்கு சொல்லுங்க, நீங்க சஹாபாக்களுக்கு அறிவிங்க, இப்படித்தான் ஆயிஷாவோட தங்குற நாளைக்கு மட்டுமல்ல மற்றவங்களோட வீட்டுல தங்குற நாளைகளுக்கும் ஹதியா கொண்டு கொடுக்க சொல்லுங்க, இதென்ன அங்க மட்டும் தங்கக்குள்ள கொடுக்கறது, அதை நீங்க நிப்பாட்டுக்கணுமா. உம்மு சலமா நாயகி தான் இப்ப கண்டக்க பாரம் எடுத்துக்கொண்டு இப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட பேசுறப்ப ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தா பேசுறேன். ஒரு முறை பேசினாங்க உம்மு சலமா நாயகி, ரசூலுல்லாஹ் ஒன்றுமே பதில் சொல்லல. இன்னொரு நாளும் உம்மு சலமா நாயகி மெதுவா பேச்ச போட்டு வந்து பேசினாங்க. யார் சொல்ல இப்படித்தான் எல்லாருடைய கருத்து என்னண்டா, எல்லாரோட வீட்டுக்கும் இருக்கப்பளையும் அதிகாக்கள் அப்படின்னு கொண்டு சொல்லுங்க, அதை என்ன ஆயிஷா நாயகி வீட்டுல இருக்கிற மட்டும் கொடுக்குறது, அதை நிப்பாட்ட சொல்லுங்க. 3வது முறையும் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கோவம், ரசூலுல்லாஹ் ஒரு உம்மு சலமா நாயகியை பார்த்து சொன்னாங்க, உம்மு சலமா லா துஹ்தினி ஃபி ஆயிஷா, நாங்க ஆயிஷாட விஷயத்துல என்ன மனசு நோவிக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆயிஷாட விஷயத்துல என்ன மனசு நோவிக்காங்க, நான் உங்களை யாருக்கு அநியாயம் பண்ணல, ஆனா ஆயிஷா மீது அன்பு கூடுதலா இருக்குதே அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னாங்க. என்னன்னா ஆயிஷாவின் சிறப்புகள் உண்டு, சும்மா இல்ல. நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனைவிமார்களாகிய உங்கள யாருடனும் நான் படுக்கையில் இருக்கும் பொழுது வஹி வரவில்லை ஆயிஷாவை தவிர. நான் ஆயிஷாவோட வீட்டுல நான் ஆயிஷாவோட படுக்கையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் மலக்கு எனக்கு வஹியை கொண்டார். மற்ற எந்த ஒரு மனைவியுடனும் நான் குடும்பம் நடத்தும் பொழுது எனக்கு வஹி வரல, அல்ல அனுப்பல வஹிய. மனைவியுடன் வீட்டுக்கு தனியே இருக்கும் பொழுது மலக்கு வஹி கொண்டாரல, ஆனா ஆயிஷாவோட நான் இருக்கப்பட மட்டும்தான் எனக்கு மலக்கு வந்தார். அந்த அளவுக்கு ஆயிஷாவுக்கு சிறப்பு இருக்குது. அல்லாஹ் கொடுத்த சிறப்பு, அல்லாஹ் கொடுத்த சிறப்பு. வஹியை அனுப்புவது அல்லாஹ்வோட பொறுப்பு. எனவே ஆயிஷாவுடன் இருக்கும் பொழுது மட்டும்தான் அல்லாஹ் வஹி அனுப்புறான்னா அல்லாஹ் ஆயிஷா நாய்க்கு கொடுத்த சிறப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த சிறப்பு ஆயிஷாவுக்கு இருக்குது, எனவே நீங்க இதெல்லாம் பேச வேணா விட்டு போட்டுருக்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த அளவு ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய்க்கோட அன்பா இருந்தாங்க. இந்த தடவை ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் கல்யாணம் முடிச்ச போது சொன்னாங்க, சரியான ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா உங்களை கல்யாணம் முடிக்க முன்னால ஒரு பட்டு புடவையில ஜிப்ரீல் கொண்டாரு, பட்டு புடவையோட மனாவுல அந்த பட்டு புடவைய கொண்டு என்கிட்ட தந்துட்டு சொன்னாரு, இதுலுக்கு இருக்கிறது தான் உங்களோட மனைவின்னு சொன்னார். அந்த புடவைய திறந்து பார்த்து அதுலுக்கு உங்களோட உருவம் இருந்துச்சுன்னா 2 முறை அப்படி வந்துச்சுன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு காட்டினாங்க. பட்டு புடவையில ஆயிஷாவுடைய தோற்றத்தை காட்டினாங்க, இது நாளைக்கு உங்களுக்கு மனைவியாக போற பெண் என்று காட்டினாங்க. உண்மையில ஆயிஷா நாயகி ஆயிஷா நாயகி மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்பு வச்சிருந்ததுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். எந்த அளவு அன்புன்னா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்னையோட எவ்வளவு நெருக்கமாக அல்லது எவ்வளவு அன்பா பழகினாங்கண்டா ஆயிஷா நாயகி அதை சொல்றாங்கன்றதுனால நான் சொல்றேன். அவங்க சொல்றாங்க, நான் சில நேரத்துல பொதுவாக அந்த காலத்து ஜாகிலியா காலத்தோட அந்நிய காலம் என்பதனால் இந்த பெண்கள் துப்புரவு இல்லாம இருக்கிற காலங்கள் அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, ஊட்ட விட்டு வெளியே தங்க வைக்கிறது, இதெல்லாம் யஹூதிகளை விரிஞ்சு பழக்கங்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அப்படி துப்புரவு இல்லாமல் நான் இருக்கும் பொழுது அந்த நிலைமையில் கூட நான் சில நேரத்துல ஏதாவது வந்து குடிப்பேன், ஒரு பாத்திரத்தை எடுத்து குடிப்பேன். குடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டா நான் அந்த கோப்பையை ரசூலுல்லாஹ் கையில குடிப்பேன். நான் எங்கட வாய வச்சு குடிச்சேன்னு அவனையே ரசூலுல்லாஹ் வாய வச்சு குடிப்பாங்க. சில நேரம் இறைச்சி முள்ளுகளை நான் கடிப்பேன், கடிச்ச போது ரசூலுல்லாஹ் அதை கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் அதை எடுத்து நான் எங்கட வாய வச்சு கடிச்சேனோ அந்த இடத்துல வாய வச்சு ரசூலுல்லாஹ் கடிப்பாங்க. ஒரு தாபியீன்கள் ஒருத்தர் சொல்றாரு, லா யஹஸனு அலைஹா இல்லா மன் கானத் உம்மஹு. ஆயிஷா நாயகி பத்தி அன்பு வைப்பதும் ஆயிஷா நாயகிக்கு உண்டுண்டா கவலைப்படுவது இது வரும் யாருக்கு தெரியுமா? யார் அந்த ஆயிஷாவை தனக்கு தாயாக ஏற்றுக்கொண்டானோ அவனுக்கு தான் வரும். ஏன்னா ஆயிஷா நாயகி தாயா ஏற்றுக்கொள்ளனா ஆயிஷா நாயகி மீது ரசூலுல்லாஹ் அப்படி உயிர் வச்சிருந்தாங்க, கடுமையான அன்பு வச்சிருந்தாங்க. எந்த அளவு அன்புண்டா கடைசி நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஃபர் மாசத்துல கடைசியில சோமில்லாம பிடிக்குது. ரபியுல் அவ்வல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஒரு 13-14 நாள் சோமில்லாம இருந்தாங்க. அந்த வருத்தம் தொடங்கி ஒரு கொஞ்ச நாள் ஆவப்பட ரசூலுல்லாஹ் வர வர காய்ச்சல் கூடுது. அப்பையும் ரசூலுல்லாஹ் அந்தந்த டேர்ன் படியே ஒரு வீட்டுல நின்று கூட தான் இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு நாள் ரசூலுல்லாஹ் கேட்கறது ஐநகதன் கேட்பாங்க, நாளைக்கு எங்க, நாளைக்கு ஆண்ட டேர்ன் கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு விளங்கிட்டு இப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷாட வீட்டுக்கு போயிட்டு தங்க தான் புரியப்படுறாங்க அப்படின்னு. அப்ப அந்த ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்க ஆயிஷா நாயகி வீட்டுக்கு போக விரும்புறீங்களா?
அப்ப ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட அனுமதி கேட்டாங்க, மனைவி மாட்ட அனுமதி கேட்டாங்க. சில நாட்கள் கூடுதலா ஆயிஷாவோட வீட்டுல போயிட்டு நான் தங்கி என்ன நோய்க்கு சிகிச்சை செய்ய இந்த சுகம் இல்லாத நேரத்துல அங்க இருக்க அனுமதி தாரீங்களான்னு சொல்லி சஹீஹுல் புகாரி ஹதீஸ் வருது. மற்ற மனைவி எல்லாருக்குமே விளப்பம் ரசூலுல்லாஹ் ஆயிஷாவோட புரியும் உண்டு. எனவே அனுமதி கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தந்த கடைசி ஒரு கிழமை, சரியாக 7 நாள், தந்த வாழ்க்கையில் கடைசி ஒரு கிழமைய ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி வீட்டுல தான் கழிச்சாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மற்ற எந்த பெண்ணுக்கும் இல்லாத சிறப்பு கொஞ்சம் எனக்கு இருக்குது. அதுல ஒன்னே நாண்டா பழக சொன்னாங்க. கிட்டத்தட்ட 10 விஷயம் இருக்குது. ஸ்பெஷலி ஆயிஷாவுக்கு மட்டுமே ரலியல்லாஹு. அதுல ஒன்று அவங்க சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாவினாங்க கடைசி நாட்கள்ல